This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. Hopefully, எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க லாஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜெம். இந்த ஜெம் ஆஃப் அன் அனலிஸ்ட் உட்காந்துருக்காரு நம்ம பிரசன்னா நம்ம கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ அகைன் பிரசன்னா. லாஸ்ட் ஸ்டாட் ஜஹீர் கான் பத்தி சவுத் ஆப்பிரிக்காவோட எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வச்சு செஞ்சீங்க எங்களை அப்படின்னு. இதே மாதிரி நான் இந்தியன் அனலிஸ்ட் கேட்டு எப்படி நாங்க சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சோம் அப்புறமா சொல்றேன். பட் இப்போ உங்களோட செகண்ட் ஸ்டாட் கொடுங்க. அடுத்த ஜெம் ஆஃப் ஸ்டாட் என்ன? அடுத்த ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க ஞாபகத்திருப்பீங்க அந்த லஞ்ச் டைம்ல 297 ஒன்னே கொஞ்சம் திமிரா பார்த்துட்டு என்ன அடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டு ஞாபகம் இந்தியா மேட்ச் சொல்றீங்களா? ஆமா ஆமா, நான் ஞாபகம் இருக்கு. லஞ்ச்ல வந்து கேட்டேன், என்னப்பா அடிச்சிருவீங்களா 297ல எங்க அடிக்க போறீங்க, கிழிப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கா? செஞ்சிருவார் நீங்களா? அது ஏன் ஃபுல் கான்வர்சேஷன் சொன்னா பெட்டர். ஆமா, பின்ன என்ன, ஜஹீர் கான் இருந்தாரு, ஹர்பஜன் சிங் இருந்தாரு, யுவராஜ் சிங் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருந்தாரு, பேட் அண்ட் பால்ல வச்சு செஞ்சிருவாங்கன்னு தான் சொன்னேன். ஏதோ லக்குல அடிச்சிட்டீங்க, உடனே ஸ்டாட்டால அடிச்சேன்னு சொல்லிடுவீங்களே. சரி, ஓகே, இன்னியோட ஸ்டாட்ட சொல்லுங்க. நீங்க என்ன வச்சு செஞ்சது போதும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னா 2014ல ஸ்ரீலங்கா போனோம். அது வரைக்கும் ஸ்ரீலங்கால நாங்க எதுவுமே ஜெயிச்சதே கிடையாது, எந்த சீரீஸுமே ஜெயிச்சதே கிடையாது. போனா வந்து ரிசல்ட் வந்து ஒன் வே டிராபிக் தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜஹீர் கான் வந்து இங்க பிரச்சனை பண்ற மாதிரி அப்ப லசித் மலிங்கா வேற சைடா போட்டு ஒரு இடின்னு இடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் பாத்தீங்கன்னா இப்ப எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா ரன் ஜாஸ்தியா விக்கெட் ஜாஸ்தியான்னு இருக்கிற அளவு கஷ்டமா இருக்கும் எடுத்த 2 ஓவர்ல. சோ நீங்க 2013ல போனோம், இதே மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு சில நீங்க ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது முதல்ல 5 ஓவர்ல ரன் ஜாஸ்தியா விக்கெட் ஜாஸ்தியான்னு பிரச்சனையா இருக்கும். எல்லா விக்கெட்டையும் எடுத்துருவாரு, சொல்லி எடுப்பாரு. வந்து லெப்ட் ஹேண்டருக்கு வந்து வேற லெவல்ல ஏர்கட் போடுவாரு. சோ இப்ப 2014 போனோன்னே இப்ப இந்த 2014 வந்தபோது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்த டீம்ல. ஏன்னா 2011 வேர்ல்ட் கப்ல சோ நியூ, ஒன்லி 7 months ago. இப்ப 2014ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த பிளேயர்ஸ், அந்த கேப்டன், கோச்சஸோட ட்ரஸ்ட் எல்லாம் வின் பண்ணிருந்தேன். சோ அப்ப சொன்ன இங்க பேர் ஞாபகம் இருக்கா? 2011ல நம்ம ஜஹீர் நல்லா குட் பாயிண்ட் சொன்னீங்க. ட்ரஸ்ட் வின் பண்ணேன்னு. ஒரு அனலிஸ்ட்னா என்ன? அனலிஸ்ட்ங்கிற ஒரு கோச்சா இல்ல கோச்சிங் ஸ்டாஃபுக்கு ஒரு சப்ளிமெண்டா? அதாவது அவரு தான் இப்ப கோவிட் டைம் நீங்க தான் ஆன்டிபயோட்டிக்கா இல்ல ஆன்டிபயோட்டிக்கோட சாப்பிடுற வயிற்றுக்கு மாத்திரையா? வயிற்றுக்கு மாத்திரைன்னு சொல்றதுதான் ஹம்பிள் இதுவா இருக்கும். பட் இதுல இன்னொன்னு என்னன்னா, டு பி வெரி சிம்பிள். இப்ப நான் அந்த கொடுக்குற மாத்திரை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஒரு தடவை நிறுத்தலைன்னா பரவாயில்லன்னு 2ஆம் தடவை ட்ரை பண்ணுவீங்க. 3ஆம் தடவையும் புடிங்கின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை கதவை சாத்திருவீங்க நான் மருந்து கொடுத்தா. சோ நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த 7 out of 10 times வந்து அந்த லூஸ் மோஷன் நிக்குதுன்றதுனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தான், ஃபார் விச் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி கோச்சஸ். ரெண்டாவது என்னன்னா, ஐ எம் level 3 certified coach from cricket South Africa. சோ இப்ப ஏதாவது கொஞ்சம் தெரியும்டா கிரிக்கெட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு. சரி விடுங்க, கலாச்சிட்டீங்க எல்லாரையும். இருந்தாலும் நீங்க level 3 கோச்னு சொல்றீங்க கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. உங்க கோச்சஸோட ட்ரஸ்ட்டை வின் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த லசித் மலிங்கா பத்தி ஸ்டாட் என்ன, அது அந்த ஜெம் என்ன, அதை சொல்லுங்க. எப்படி ஜெயிச்சீங்க? லசித் மலிங்காவை எப்படி காங்கர் பண்ணீங்க? அந்த மலையை எப்படி கடந்தீங்க? சோ இப்ப நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா, அது சப் கான்டினென்டா இருக்கட்டும், வெளி கான்டினென்டா இருக்கட்டும், வெள்ளை இல்லாத கான்டினென்டா இருக்கட்டும், எங்க போனாலும் அந்த ஆள் வந்து நியூ பால்ல நீங்க எவ்வளவு பெரிய கடோத்கஜனே வந்து நிறுத்தலாம் தூக்கிடுவாரு. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்ப குவிண்டன் டிகாக்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கம்மிங் அப். அப்போ அந்த இதுல ஆஷின் மாம்லா ஏபிடிவிலியர்ஸ் இருந்தாங்க, ஐம் நாட் டினையிங் இட். அப்ப கேலிஸ் பாத்தீங்கன்னா was playing his last series if you remember. Callis was not the same he was. So the onus was on Ashwin Mamla and AB de Villiers to deliver most of the times. So அப்படி பாத்தீங்கன்னா ஒரு யங் பேட்டிங் லைனப் கூட்டு போயிருந்தோம். அப்ப என்ன பார்த்தோம்னா, இப்ப லசித் மலிங்காவோட ஃபேக்டர் எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் வந்து எப்ப பார்த்தாலும் போடுற மாதிரி இருக்கும். ஆமா, கரெக்ட். இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்க, பர்டிகுலரா 2 ஓவர் விக்கெட் எடுக்கலன்னா கட் பண்ணிடுவாங்க அவரை. அவர் எப்படின்னா அவர் எல்லா பாலும் விக்கெட் எடுக்கணும் அவங்க கேப்டனுக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா 5 ஸ்பெல்ல 10 ஓவர் போடுவாரு. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னொன்னு, லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். இப்ப ஸ்ட்ராட்டஜில நாங்க என்ன பண்ணுவோம், லசித் மலிங்கா 10 ஓவர்ல 35 ஆடுப்பா அப்படின்னு. சோ இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடுவாரு, விக்கெட் எல்லாம் கட் பண்றாங்க, கன்சாலிடேட் பண்ணி இங்க 10 ஓவர்ல ஒரு 52 நோலாஸ்னு திருப்பி வந்துருவாரு சைடு ஆம் எடுத்துன்னு. இதெல்லாம் ஸ்ரீலங்கால மேட்ச் போது ரஞ்சித் பெர்னாண்டோவே சொல்லிட்டாரு, நீங்க காட்டுங்க, நம்பரை காட்டுங்க, டப்பாவை திறந்த நம்பரை காட்டுங்க, லேப்டாப் வச்சு என்ன பண்ணீங்க காட்டுங்க. சரி நம்பரை கேட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் காட்டலன்னு என் மரியாதை போயிடும், நிறைய பில்டப் பேரை கொடுக்குறீங்க. சோ இதுதான் வந்து அந்த டீகோடிங் ஃபேக்டர். பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா லசித் மலிங்கா த்ரெட், அதுதான் அந்த ஸ்னிப்பட்டோட பேரே. அது இது பண்ணுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசி 7 ODI லாசஸ் ஆஃப் லசித் மலிங்கா அகேன்ஸ்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ், அகேன்ஸ்ட் டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, எடுத்த உடனே மேக்சிமம் 3 ஓவர் தான் போடுவாரு.
அதுக்கப்புறம் 20 to 30ல ஒரு 2 ஓவர் போடுவாரு, பேட்டிங் பவர் பிளேல ஒரு 2 ஓவர் போடுவாரு, டெத் ஓவர்ல 2 ஓவர் போடுவாரு. இப்ப கீ என்னன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஃபிட்னஸ்ல எல்லாம் அவரு பெரிய தில்லாலங்கடி எல்லாம் கிடையாது. அவரையும் இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா போட வச்சீங்கன்னா, இப்ப இந்த டீம்ஸ் which have broken Malinga's pattern in the last 3 yearsல 74% வந்து they have broken the pattern, won the games, particularly with the batting against their bowling. இப்ப நீங்க வந்து ஒரு 7 ஸ்னிப்பெட் நான் கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் என்ன வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்க, என்ன பேட்டர்ன்? இப்ப பாருங்களேன், முதல்ல வந்து ஒரு 3 ஓவர் போடுவாரு. 3 ஓவர் போட்ட உடனே இப்ப டீம் செட்டிலா இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல இப்ப ஸ்டார்ட் பாத்துருப்பாங்க வியூவர்ஸ்லாம், கொஞ்சம் எடுங்க ஸ்டார்ட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் வெரி கிளியர்லி. இப்ப ஜாக் மாதிரி இவர் கிடையாது. இவர் 2 ஓவர் 3 ஓவர்ல விக்கெட் வரல டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இட். பிகாஸ் தே வாண்ட் டு மேக் ஷூர் ஹி கம்ஸ் அட் யூ ஆல் த டைம். உடனே இந்த 11th ஓவர்ல கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் செட்டில் ஆகும்போது திருப்பி வருவார். அதுக்கப்புறம் பேட்டிங் பவர் பிளே எடுக்கும்போது திருப்பி வருவார். அதே மாதிரி டெத் ஓவர்ல திருப்பி வருவார். ஸோ யூ ஆல்வேஸ் ஃபேஸ் திஸ் நியூசன்ஸ் எவ்ரி 7 hours ப்ரொபோர்ஷன். சாரி, நாங்க பார்த்தோம். ஓகே, எங்க மேட்ச்ல என்ன ஆச்சு, எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் போட்டார். சொல்லிட்டேன் எப்படி போட்டாலும் கட்டை போட்டு பிளாக் பண்ணு. நாஷிமாம்ல சொல்றாரு, காலப்படாத, என்ன ஆனாலும் ஃபுல் டாஸே போட்டு கட்டை போடணும், முக போடணும், ரன் அடிக்கலாம் பரவாயில்ல, ஃபுல் டாஸே போட்டாலும் நேர ஃபுல் ஃபேஸ் பேட் காமிச்சிரு. எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருப்பீங்க, அவங்களுக்கும் ஒரு ரெவென்யூ வரும். ஃபுல் ஃபேஸ் அந்த பேட் காமிச்சா காமிச்சிருன்னு தத்ரூபமா காமிச்சாரு. காமிச்ச உடனே என்னாச்சு, திருப்பி என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிச்சு. பில்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த 17th ஓவர்ல திருப்பி அவரை 2 ஓவர் கொண்டு வந்தாங்க. 2 ஓவர் கொண்டு வந்த உடனே இந்த 2 ஓவர் போட்டு முடிக்கும் போது 23 ஓவர்ஸ்ல 110 for 2. 23 ஓவர்ஸ்ல 110 for 2 வருது. The match is equally balanced. I'm sure that you'll agree to it. No one has got the upper hand. உடனே என்ன பண்ணாரு ஆஷிம் எட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த பாரு, நான் 20 நீ சொல்ற மாதிரி நான் உள்ள இருந்தேன்னா நான் எடுக்கிறேன்யா பவர் பிளேயர். நான் என்ன பண்ணேன், இன்னொன்னு ஆனஸ்டா சொல்லிடுறேன். இப்ப கோச் எல்லாம் ஒரு மாதிரி இதுவா உட்காந்தாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, இட் இஸ் ஆப்வியஸ். கரெக்ட் தான். பின்ன நீங்க பாட்டு பேட்டிங் பவர் பிளே எடுப்பீங்க, மலிங்கா வந்து விக்கெட் எடுத்துட்டா உள்ளதும் போச்சு நல்லா கண்ணான்னு யார் உட்கார்றது? அதை நான் சொல்லலான்றே. இப்ப என்ன நலிஃபை பண்ணிட்டீங்க, வேற எதுவும் ப்ராவர் பில் எனக்கு சொல்றதுக்கு நெத்திலே அடிச்சிட்டீங்க. அந்த பயம் தான். இல்ல இதான் உட்காந்தேன், பொய் எதுக்கு சொல்லணும், உண்மையை சொல்றது இன்னைக்குமே பெட்டர். எனக்கே கொஞ்சம் அல்லுதான் உட்காந்து கொஞ்சம் அந்த கோகனட் வாட்டர் குடிச்சுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். லக்கீலி அந்த பக்கம் ஏபி டிவிலியர்ஸ் இருந்தாரு. அவர் கொஞ்சம் கிருஷ்ண பரமாத்மா பொசிஷனுக்கு போய் ஒரு 2 ஸ்வீப் அடிச்சாரு அவர் லசித் மலிங்காவை. அந்த 2 ஓவர்ல 19 ரன் அடிச்சிட்டோம். சோ என்னாச்சு, 3-2-2 7 ஓவர் போட்டாரு. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. எப்போ 24வது ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்தோம். 24, 26, 28 7 ஓவர் காலி. 7-8 அப்ப 3 ஓவர் சொல்றீங்களா பவர் பிளேல? 3-2-3 8 ஓவர் ஆயிடுச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 ஓவர் போட்டாரு, அடுத்து 2 தான் போட்டாரு. 2 ஓவர்ல கட் பண்ணிட்டாங்க கேப்டன். சோ உங்களுக்கு 28 ஓவர்ல என்னாச்சு, நாங்க வந்து 28 ஓவர் 145 for 2. Lasith Malinga is only coming back at the 46th over, which we punished him again for 14 runs. So 46, 48, 50 போடுவாரு. அது வரைக்கும் அவர் கேம்லயே இல்ல. So அந்த 20 ஓவர்ல நாங்க என்ன பண்ணிட்டோம், we added around close to 132 runs and we scored 304 in Colombo. உங்களுக்கு தெரியும், நீங்க கோடி கிரிக்கெட் அங்க ஆடிட்டீங்க. 304 runs கொலம்போல அடிச்சா what chances we have to win? 304 ஸ்ரீலங்கா அடிச்சா ஸ்ரீலங்காவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் ஸ்ரீலங்கால ரொம்ப பெரிய ஸ்கோரு. பட் ஜெனரலா எனக்கு முரளி ஒண்ணு சொல்லுவாரு, பாத்துருக்கேன், ஸ்ரீலங்கா அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு. நீங்க அடிச்சிருக்கீங்க ஸ்ரீலங்காவை இந்த ஜெம் ஆஃப் ஸ்டாட்டை வச்சு. லசித் மலிங்காவை ஊருக்கு தெரியாத ஸ்டாட் ஒண்ணு வச்சு கவர் பண்ணி நைஸா அஷிம் மாம்லா வச்சு ஒரு ஃபார்முலா போட்டு ஜெயிச்சிட்டீங்க. yet another gem of a stat வழங்குகிறார் நம்ம பிரசன்னா. Thank you so much for bringing it to us, பிரசன்னா. Welcome to today's episode of Stratagem. இன்னியோட Stratagem எபிசோட்ல as always நம்ம பிரசன்னா உட்கார்ந்திருக்காரு. Prasanna Agoram from Bengaluru to Johannesburg, அதுதான் அவரோட ஷார்ட் டைட்டில். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அனலிஸ்ட் கண்டினியூ பண்றாரு, பல இடத்துல இருந்திருக்காரு. போன எபிசோட்ல கிருஷ்ண பரமாத்மா, ஏபி டிவிலியர்ஸ், லசித் மலிங்காவோட ஸ்டார்ட் எப்படி பிரேக் பண்ணாங்க அஷிம் மாம்லா வச்சுன்னு பேசினாரு. இன்னியோட எபிசோட்ல என்னது அது, என்ன அந்த ரத்னமான ஸ்டாட் என்ன வச்சிருக்கீங்க கையில, ஜெம் ஆஃப் ஸ்டாட்? அதாவது வேர்ல்ட் கப்ங்கிறது எங்க டீமுக்கு மிகப்பெரிய ட்ரீம். அது உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை நான் எலாபரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து 2015 வேர்ல்ட் கப்ல we are playing ஸ்ரீலங்கா. சோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே அந்த லீக் கேம் குவார்டர் ஃபைனல் கேமா எக்ஸாக்ட்லி சிட்னில. சோ அது வந்து ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு டீம். அது அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2015ல we are also one of the best sides on paper. We had a great chance. நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்க போறாங்க அப்படி இப்படிலாம் பேசினாங்க. குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சிங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அது வேற விஷயம். நம்ம இன்னைக்கு உங்களோட ஸ்டார்ட்டை பத்தி பேசலாம். அந்த குவார்டர் ஃபைனல் கேம்ல ஸ்ரீலங்கா அவுட் பிளே பண்ணிட்டீங்களா?
சோ அந்த இதுதான் வந்து என்ன பண்ணோம். சோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக். அப்போ வந்து நான் சொன்னது வந்து ப்ரீவியஸ் 2 எபிசோட்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க. இப்போ ஹோல் போலிங் பேட்டர்னை, ஹோல் பேட்டிங் பேட்டர்னை எப்படி இது பண்றது. இப்போ ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அந்த ரெவால்விங் அரௌண்ட் டாப் 3 அந்த 3 பேட்ஸ்மேன் சங்கக்காரா, தில்ஷான் அண்ட் மஹிலா. சோ அத வந்து நீங்க வந்து we had the bowling attack to trim that out. சோ அது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த எபிசோடோட இது. அதை எப்படி பண்ணோம், அதுல வந்து ஒரு 15 ஓவர் தியரி இன்வென்ட் பண்ணேன். அந்த 15 ஓவர் தியரி என்ன? சோ இன்வென்ட் பண்ணீங்க 15 ஓவர் தியரி. ஏன் 15 ஓவர் தியரி இது வரைக்கும் இருந்ததே இல்லையா? என்ன இன்வென்ஷன் இது? கொஞ்சம் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன் இன்வென்ட் பண்ணேன்னு சொன்னீங்க? அதான் பார்க்க போறீங்க. லெவலுக்கு சொன்னீங்க. இன்வென்ட்னு சொல்றது கூட நீங்க சொல்றது மாதிரி கரெக்ட். அப்ப மத்த டீம் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஐடியாவை திருடி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது கூட விஷயம் தான். ஏன்னா என்னோட வேலையே எப்படின்னா, அடுத்தவன் என்ன வேலை செய்யறான் அவங்க நல்லா கேட்டுக்கங்க எல்லாரும். அனலிஸ்டோட வேலையே மூளையை திருடுறது, மூளை திருட்டு. கண்டினியூ பண்ணுங்க. சோ அதனால இப்ப என்னோட வேலையே என்ன, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பேட்டர்ன் மேட்சிங் தெரிஞ்சோ தெரியாமலோ அது அடுத்த டீம் எப்படி பண்றாங்க, we cannot just poke our nose into it. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ மோஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இது நடக்கிறதுனா, ஓகே திஸ் இஸ் தி தியரி வேர் we need to crack. இப்போ ஐ எம் கோயிங் டு ஷேர் யூ சம்திங். இப்போ நீங்க அந்த மேட்சுக்கு போறேன், இப்போ எடுத்துட்டு போறேன், வாட் எக்ஸாக்ட்லி ஹவு டஸ் இட் பேண்ட் அவுட்னு. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த ஸ்லைடு உங்களுக்கு, குவார்டர் ஃபைனல்ஸ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. இப்போ ஸ்ரீலங்கா வந்து 280+ ஸ்கோர்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல. இது திஸ் இஸ் a stat for you where they have done it better than any other teams from subcontinent. You have to believe it. Better than India, better than Pakistan. In the influence என்னன்னு பாத்தீங்கன்னா, the few of the என்ன பெட்டரா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்கங்கறீங்களா? 280+, yes, on average. Only Sri Lanka is the only subcontinent team to score more than 280 away from India, away from subcontinent mostly. Away compared to all other subcontinent teams, compared to India, compared to Pakistan, and the particular period before the World Cup, England, ஆஸ்திரேலியா, இங்க வந்து 280+ ஸ்கோர்ஸ் வந்து அவன் நிறைய ஃப்ரீக்வெண்டா அடிச்சிருக்கான் ஸ்ரீலங்கா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா யார் வந்து இம்பாக்ட் நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த ஸ்ட்ரைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் தில்ஷான் அண்ட் சங்கக்காரா. ஆமா, எல்லா மேட்சும் தில்ஷான் அண்ட் சங்கக்காரா வச்சிருக்காங்க. 80, 85, 160, 105 கரெக்ட். அதுல ஒரு மேட்ச் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க இருந்திருக்கீங்க அதுல. 28-2012 320 for 4. அதுல தில்ஷான் 160 நாட் அவுட் அடிப்பார். விராட் கோலி ஒருத்தர் வேற லெவல் இன்னிங்ஸ் வச்சு 40 ஓவர்ல ஹோபார்ட் சிட்னி இல்ல, அதை எடுத்துருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல they don't go berserk. இந்த 15 ஓவர் அந்த மேட்ச் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர். அப்பயும் பாத்தீங்கன்னா வாட் தே ஸ்கோர்ட் இஸ் ஒன்லி 17-15 ஓவர்ஸ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தென் தே டேக் சான்சஸ். மஹிலா மாதிரி ஒரு ஆளு, மேத்யூஸ் மாதிரி ஒரு ஆளு, திசாரா பெரேரா மாதிரி ஒரு கடைசியில வந்து லான்ச் பண்றதுக்கு அந்த அந்த இதை வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க அந்த டோனை. சோ இப்ப நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014ல யூ பீட் ஸ்ரீலங்கா 5-0 இஃப் யூ ரிமெம்பர் தட். ரோஹித் சர்மா வந்து அந்த 264 அடிக்கிற அந்த சீரீஸ் சொல்றேன். அந்த சீரீஸ்ல யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணான்னு சொன்னாலும் நீங்க ஸ்டன் ஆவீங்க. ஆனா உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி ஒத்திட்டீங்க. உமேஷ் யாதவ் எடுத்த ஃபர்ஸ்ட் அதுவும் அங்க நீங்க பாத்தீங்கன்னா கோலி வந்து எப்படி அப்ப சாரி கேப்டன் தோனி அப்ப எப்படி யூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த சீரீஸ் கோலி தான் கேப்டன் பண்ணாரு. எண்ட்ல வந்து ரோஹித் சர்மா பண்ணாரு. ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க மத்தவங்க. ஞாபகம் இருக்கு, நீங்க கரெக்ட் தான், கோலி தான். சோ அந்த 15 ஓவர்ல என்ன பண்ணாங்கன்னா, they will rattle the batting lineup with fast bowlers. அப்புறம் உங்க ஸ்பின்னர்ஸை கொண்டு வராங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய யூஸே பண்ணல ஸ்பின்னர்ஸ். நீங்க உங்களை கூட 2-3 மேட்ச் ரெஸ்ட் பண்ணாங்க அந்த சீரீஸ்ல. லாஸ்ட் மேட்ச் ரோஹித் 264 அடிச்ச மேட்ச் ஆடல. அந்த சீரீஸ்லயே ஒரே ஒரு 3 விக்கெட் ஆல் எடுத்தது அக்ஷர் பட்டேல் தான் ஸ்பின்னர்ஸ். இது நம்ப முடியாத ஒரு ஸ்டாட். இதுவும் இந்தியால only 3 wicket all was taken by Akshar Patel in the whole series, which India beat Sri Lanka 5-0. அப்ப தவல் குல்கர்னி ஒரு 4 wicket ஆல், ஸ்டூவர்ட் பின்னிலாம் ஓபன் பண்ணாரு bowling. சோ இது அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 கேம்ஸ் ஆஸ்திரேலியா எப்படி ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மிச்சேல் ஜான்சன் ஒரு லாங் ஸ்பெல், ஸ்டார்க் ஒரு லாங் ஸ்பெல். உடனே பார்த்தோன்னே இப்ப நாங்க எப்படி சோ ஃபாஸ்ட் bowling தான் அவங்கள பிரேக் பண்ற தீமா early on எடுத்த உடனே. அது எப்படின்னா இன்னொன்னு என்ன பண்ணோம்னா, அந்த டெஸ்ட் மேட்ச் ஃபீல் செட் பண்ணி, ஓகே நீ பவுண்டரி அடிச்சுக்கிறியா, நான் உன்னை செட்டில் ஆக விட மாட்டேன். I want you to play shots. I'll have 2 slips, I'll have a gully, I'll open the cover up. நீ டிரைவ் ஆடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. I don't want you to settle down.
சோ இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்க என்ன பண்ணோம், ஸ்டெயின் மாத்தி 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 கொடுப்போம். 3 ஓவர் இங்க கட் பண்ணிட்டு பிலாண்டர் 3 ஓவர், மார்க்கல் 3 ஓவர். இப்ப டிசைடே பண்ணிட்டோம் ஸ்டெயின் ஹாஸ் டு போல் லாங். இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல அவங்க ரிப் பண்ணோம். இப்ப அந்த மீட்டிங் இது பண்ணு ஏபி வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாரு. லுக், ஐ எம் நாட் கோயிங் டு டிபேட். நீ வந்து நம்பர்ஸ் இவ்வளவு வச்சு என்ன அடிக்கிற, இது நான் பதிலே பேச முடியாது. நான் இந்த மாதிரி எல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸையும் நீ சொல்ற மாதிரி முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். 35 ஓவருக்கு அப்புறம் நான் வந்து கடைசி 15 ஓவர்ல என்ன பண்றது, கொஞ்சம் திமிரா சொன்னேன் 35 ஓவர்ல முடிஞ்சிரும் அப்படின்னு. என்ன முடிஞ்சிரும் இல்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க 35 ஓவர்ல, இது கொஞ்சம் அரகண்டா சவுண்ட் பண்றதே அப்படின்னு கேட்டாரு. இதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி ஏபியை தான் கூப்பிட்டு வரேன். பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி 35 ஓவர்ல முடிஞ்சு போச்சு இன்னிங்ஸ். கரெக்ட். எனக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஸ்டார்ட் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எலி பொறி வைப்போம், எலிக்கு பொறி வைப்போம், அதே மாதிரி மருந்து வைப்போம். அது போய் தேடி தேடி போய் சாப்பிட்டு போயிடும். அது அப்புறம் மாட்டிக்கும், அந்த பொறிக்குள்ள வந்து மாட்டிக்கும், இல்ல சாப்பிட்டு போய் தனியா போய் எங்கேயா போய் செத்து போயிடும். அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஸ்ரீலங்கா டே உங்ககிட்ட மேல இருக்கிறதாண்டா பேட்டிங், நான் உனக்கு ஃபீல்ட ஓப்பனா விடுறேன், இனிஷியலா எவ்வளவு வேணா ஷார்ட்ஸ் ஆடி ரன் எடுத்துக்கோ, ஆனா உன்னை நான் 3 விக்கெட் எடுத்தேன்னா கேம் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் கான்செப்டா? அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சிட்னில நிறைய ஆடி இருக்கீங்க. சிட்னி வந்து பாதி சப்கான்டினென்ட் பாதி ஆஸ்திரேலியன் விக்கெட். 10 ஓவர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒயிட் பால்ல பரம பாட்டாவாயிடும். நீங்க உட்காந்து ஃபுல் மீல் சாப்பிடலாங்க. சோ எங்களை மாதிரி இப்ப நாங்க நீங்க பாத்தீங்கன்னா டேல்ஸ்டன் குவிக்னு சொல்லலாம், பட் பிரிடாமினன்ட் ஸ்விங் பவுலர். கை லெபர்ட் பாத்தீங்கன்னா ஸ்விங் பவுலர். மார்க்கல் மட்டும் தான் ஹார்ட் லென்ஸ் அடிக்கிற பவுலர். அதுக்கப்புறம் உங்களோட பவுலர்ஸ் யாரு, இம்ரான் தாஹிர், ஜேபி டுமினியும். அந்த ஹோல் டோர்னமெண்ட்டே நாங்க 4 பவுலர் வச்சுதான் போட்டோம். சில சமயத்து ஏபி எல்லாம் பவுலிங் போட்டுருக்காரு ஆசைப்பட்டு. சோ இப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரே சான்ஸ் எனக்கு என்னன்னா, இந்த 15 ஓவர்ல ராட்டில் பண்ணோம். 15 ஓவர்ல என்னாச்சு, 49 for 2. ஜேபி டுமினி அந்த மேட்ச் ஹேட்ரிக் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, உங்களுக்கு இம்ரான் தாஹிரையும் ஜேபி டுமினியும் அடிக்க போய் சிட்னில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஜேபி டுமினி ஹேட்ரிக் எடுத்துட்டு அடுத்த நாள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாரு, ஐ ஹேவ் அ ஹேட்ரிக் இன் ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு. அப்படியே மண்டல் அடியே அச்சின்னு 2 வாட்டி தள்ளல. நானும் ஜேபி நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பட் பிரசன்னா கரெக்டா எலிய பொறி வச்சு புடிச்ச மாதிரி ஸ்ரீலங்காவை புடிச்சிருக்கீங்க 2015 குவார்டர் ஃபைனல்ல. தட்ஸ் yet another gem of a stat and beautifully சொன்னீங்க அந்த 15 ஓவர் தியரி, லாங்கா ஃபாஸ்ட் bowling வச்சு போடணும்னு. Thank you for bringing it to us இந்த எபிசோட்ல. அடுத்த எபிசோட்ல திருப்பி அவங்க பாக்குறேன், நல்ல ஒரு gem of a stat ரெடி பண்ணிக்கங்க. I'll see you on the other side. Thank you.